ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியா, ஒன்றாய் கூடி ஜெபிக்கும்படியா தேவன் இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மறு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை சொல்கிறது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்பார். நுகத்தடியும் விரல் நெட்டுதலையும் நிபத்தொழுங்களையும் நடுவிலிருந்து நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற நுகத்தடி, உங்கள் மேல இருக்கிற பாரம், உங்க மேல இருக்கிற பிரச்சனை, உங்க மற்றவர்களால் கை நீட்டி பேசப்படுகிற இந்த காரியங்கள் எல்லா அவமானங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் நின்று கூப்பிட்டீங்கல்ல, பல நாள் சத்தமிட்டு அழுது கதறி கண்ணீர் விட்டீங்கல்ல, அதற்கு கர்த்தர் இன்றைக்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீ கூப்பிட்டதற்கு நான் பதில் கொடுத்தேன். கண்ணு தெரியாத குருடன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனை இறங்கும் என்று சொல்லி அவர் பதில் கொடுக்கும்படியா நின்று அவனை அழைத்து சுகப்படுத்தினார். அதே ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார். நீங்கள் சத்தமிட்டு கூப்பிட்டீர்கள் அல்லவா, பாரப்பட்டு அழுதீர்கள் அல்லவா, பரத்திலிருந்து பதில் வருகிறது. இதோ நான் இருக்கிறேன். அல்லேலூயா. மோசே இடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி. சீசரிடத்தில் சொன்னார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவரை சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மோசேத்தில் இருக்கிறேன் என்று சொன்னவர் சீசரிடத்தில் சொன்னார், உங்களோடு, நீங்க தனியா இல்லை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்கள் பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. என் கண்ணீரை யாரும் காண முடியலையே, யாரும் கேட்கல. ஆகார் வனாந்தரத்தில் கண்ணீர் விட்டார், அவள் சத்தத்துக்கு பதில் வந்தது. ஹல்லேலூயா. பவுல் சிறைச்சாலையிலே துதித்தார், அவருடைய சத்தத்துக்கு பதில் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல நீங்க கூப்பிட்டீங்கல்ல, கூப்பிடுங்க. இன்னுமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியில் நிறைந்து ஜெபித்து கூப்பிட்டு பாருங்க, அழைத்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். உங்க மேலே இருக்கிற நுகங்கள், உங்க மேலே இருக்கிற பிரச்சனைகள், உங்க மேலே இருக்கிற எல்லா கண்ணிகள் எல்லாம் தெரிவிக்க போகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். இனி நீங்க சுமக்க தேவையில்லை. இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். வருத்தப்பட்டு பாரம் சூப்பரை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு கிளைப்பாறையில் தருவேன் என்று சொன்னவர் அவர் அவ்விதமாய் சொல்கிறார். இதோ வர்றவங்க மாத்திரம் இல்லை, உங்க சுமையெல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் உங்களை சுமப்பேன். அல்லேலூயா. சுமக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்க பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை மாற்றுகிற தேவன் இருக்கிறார். உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பேசாத ஒரு பொருளோ கல்லோ மரமோ அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நீங்க கூப்பிடும்போது எப்படி ஒரு மனுஷன்கிட்ட பேசுவானோ அதுபோல கர்த்தர் பேசுவார். ஆவியிலே பேசுவார், ஆத்துமாவிலே பேசுவார், ஜெபிக்கும் போது ஜெபத்திலே பேசுவார். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் பரிசுத்த ஆவியான மூலமாய் பேசுவார். ஆவியானவர் ஜனங்களுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கேட்கிற தேவன். அவர் உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் உங்கள் குரலுக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு பதில் கொடுக்கிறார். நீ பல நாள் கூப்பிட்டீங்கல்ல, என் பொண்ணுக்கு ஒரு வரன் தேவை ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு ஏற்ற ஒரு மணமகள் தேவை ஆண்டவரே, வயதாகி கொண்டு போகிறது, எனக்கு மறு உத்தரவை தாரும் என்று கேட்டாய் அல்லவா. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எங்கோ ஒரு மூலையிலிருந்து பதில் வருகிறது. அலைபேசி மூலமாய், ஜனங்கள் மூலமாய், உறவுகள் மூலமாய், நண்பர்கள் மூலமாய் கர்த்தர் இதை செய்ய போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி செய்ய போகிறார். நீ கண்ணீர் விட்டு கதறி அழுது கதறின சத்தத்திற்கு அவர் மறு உத்தரவை கொண்டு வருகிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தம். ஆர் யூ ரெடி? நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? நாம் ஜெபிப்போமா? என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் தகப்பனே, பேசாத கல்லோ பொருளோ மரமோ அல்லப்பா, நீங்க உயிருள்ள ஆண்டவர் என்பதை விளங்க பண்ணுவீராக. கண்ணீரோடு
கதறிக்கொண்டு தன் பிள்ளைக்காய், தன் மகனுக்காய், மகளுக்காய் ஏற்ற மணமகள் வேண்டும் என்று சொல்லி கதறி கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்திற்கு தகப்பனே ஒரு மகளை நீர் கொடுப்பீராக. ஏற்ற துணையை கொடுத்து ஆண்டவரே பழகவும் பெருகவும் கிருபைதாரும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். அவர்களுடைய ஜெபத்திற்கு மறு உத்தரவு கொடுத்தபடினால் மக்கு நன்றி. அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.